ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க ஊர் சைடு செய்கிற ஒரு ரெசிபி பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரெசிபி பற்றி கேட்குறச்ச இதுன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தானே அப்படின்னு தோணும். ஆனால் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்குறச்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. டீனேஜ் கேர்ள்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் அவங்களோட மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நல்ல ரெமிடியாக இருக்குது. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வர அது ரொம்ப நல்லது. உளுத்தம்பருப்பு சாதம் அதுதாங்க இன்றைக்கி நம்ம இந்த கிச்சனில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக நான் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். சாதம் வடிக்கிற அரிசி, நம்ம நார்மலாக பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதில் பாதி கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, உடைந்த கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. இது முழு உளுந்தும் போட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி உடைஞ்ச உளுந்து கருப்பு உளுந்து போடுறது ரொம்ப நல்லது. 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. துருவின தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு 12 பல் பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா இதுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் கூட இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஏன்னா நான் 1 கப் சாதம் தான் செய்ய போகிறேன். அடுத்து சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இந்த உளுந்த பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. நம்ம வெறும் வானலியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். அடுத்து இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா எள்ளு துவையலுங்கிறது ஒரு காம்பினேஷன். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை வறுவல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எள்ளு துவையல், வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் எள்ளு துவையல் தான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்காக ஒரு 3/4 கப்பு வெள்ளை எள் எடுத்துருக்கேங்க. கருப்பு எள்ளும் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இப்போ எள் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணியே நமக்கு கிடைக்கிது, அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. ஒரு 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். உரிச்ச பூண்டு 8 பல் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்தை நான் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுக்கிறேங்க. இந்த கருப்பு உளுந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அது நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து இப்போ எள்ளு துவையலுக்காக நம்ம ஒரு வானலி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 3/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதில் போடுறேன். போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை எள் அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடலாங்க. இது லேசாக வறுபட்டு வரட்டும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளி, பூண்டு இது எல்லாத்தையும் இதில் சேர்க்கலாம். இந்த பூண்டு இதையும் இதில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வறுபட்டு வரட்டுங்க. இதை நல்லா வறுபட்டதும் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க.
அந்த குக்கரில் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச அந்த அரிசி, நம்ம எடுத்திருக்க 1 கப் அரிசியை இதை வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் மிக்ஸ் போடுறேன். அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பை இப்போ இந்த அரிசியில் சேர்க்கலாம். அடுத்து இந்த பூண்டை வந்து நம்ம வந்து லேசாக தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து தட்டாமல் லேந்து இதில் போடுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்க்கலாம். அடுத்து 3/4 ஸ்பூன் சீரகம் அதையும் இதில் சேர்க்குறேங்க. அடுத்து வந்து 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ நம்ம வந்து 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், 1/2 கப்பு உளுந்து எடுத்துருக்கோம். அதனால் 3 கப்பு அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்க்குறேன். இப்போ அந்த 1/2 கப்பு 1 கப்பு அரிசி 1/2 கப்பு உளுத்தம்பருப்புக்கு நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து அதை நல்லா கலந்து விடலாம். அடுத்து இதில் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறேங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இதில் கலந்து நம்ம வந்து குக்கரில் 2 விசில் வச்சு எடுக்கலாங்க. இப்போ ஒரு விசில் வந்து சாதம் வந்ததும் அதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இன்னொரு விசில் வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய இந்த உளுத்தம்பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். இப்போ எள்ளு துவையல் பார்த்திங்கனாலும் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த உளுத்தம்பருப்பு சாதம் விசில் வந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம விசில் அடங்கினதும் நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய உளுத்தம்பருப்பு சாதம் கரெக்டாக வெந்திருக்கு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாதம் நல்லா உதிரியாக வெந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கனாலும் நல்லா குழைவாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கு கரெக்டாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையை இதில் போட்டு விடுறேன் வாசத்துக்காக. அடுத்து வந்து இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. 1 ஸ்பூன் நெய் இல்லைனா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுறேன். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை நல்லா வறுத்து இந்த சாதத்தில் சேர்த்ததுனால அது வந்து உளுந்து வந்து குழையாமல் நல்ல பதமாக கரெக்டாக வெந்திருக்குங்க. உளுத்தம்பருப்பு பார்த்திங்கனாலும் தனித்தனியாக நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த உளுத்தம்பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற அந்த எள்ளு துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எண்ணெய் போட்டு தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க, அப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் சூப்பராக இருக்குங்க. இதை வந்து ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம். நல்ல ஹெல்த்தியான
ரெசிபி. இப்போ இதுக்கு நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க இது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.